இன்றைக்கு உலகத்திலே மிக மிக பிரபலமானவர்கள், அவர்கள் நாம் சிக்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அவர்கள் அலைந்த நபர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அறியாமலே அவர்களாகவே அதில் சிக்கி சின்ன பின்னமாகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்திலே எத்தனை பிரபல்யங்கள் சிக்கி இன்றைக்கு பல போராட்டங்களை சந்தித்து, பதவிகளை இழந்து, அவமானத்தை சந்தித்து, இன்றைக்கு தன்னிலை அறியாமல் செய்த காரியத்திற்காக தடிமாறி கொண்டிருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் நாம் யோசிக்கும் போது நாம் எந்த விஷயத்திலே மேன்மையானவர்கள் என்று பார்த்தால், இயேசு மட்டும் நம்மோடு கூட இல்லாதிருந்தால் நாமும் சிக்கி ஒன்றுமில்லாமல் அழிந்து போயிருப்போம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களையும் ஆண்டவர் இதுல சிக்கி விடுவோமோ, இதுல நான் அழிந்து விடுவேனா, இனி என் வாழ்க்கை முடிந்ததா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நம்மை தப்புவிக்கிறவர், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் நிச்சயமாய் இனியும் சிக்கிக் கொள்ளாதபடி நம்மளை காத்துக் கொள்ளுவார்.